அம்மா, என்னாச்சும்மா? இப்படியே எதுவும் பேசாம இருந்தீங்க. நான் என்னதான் நினைக்கிறது? என்னம்மா, நான் இவ்வளவு நேரம் கேட்டுக்கிட்டே இருக்கேன், வாயை திறந்து சொல்லவே மாட்டேங்கிறீங்க. இப்ப நான் யார கேட்டு என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும்? அம்மா, சொல்லுங்கம்மா. என்னாச்சு ரெண்டு பேர்த்துக்கு? அவ என்னமோ கேட்டுக்கிட்டே இருக்கா, இவ என்னமோ மூஞ்சி இழுத்துக்கிட்டு உட்காந்துருக்கா. என்னதான் பிரச்சனையா இருக்கும்? லதா, ஜாஸ்மின் உங்ககிட்ட தானே கேட்டுக்கிட்டே இருக்கா. என்னாச்சுன்னு வாயை திறந்து சொல்லு. எதுக்காக இப்படி உட்காந்துருக்க? நல்லா கேளுங்கம்மா. கேட்டு கேட்டு எனக்கு சலிச்சு போச்சு. வாயை திறந்து எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. சொல்லாம எனக்கு எப்படி தெரியும்? அம்மா, என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. எல்லாம் என் தலை எழுத்து. நான் என்னத்த சொல்றது? யாரு என் பேச்சு கேக்குறா, என்ன மதிக்கிறா? எனக்குன்னு யாரு இருக்கா? என்னலதா, இதெல்லாம் ஒரு பேச்சா? எதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? அம்மாச்சி, கார்த்தி, நல்ல வேலை நீயாவது வந்தியே. என்னாச்சு லதாக்கு? ஏன் ஒரு மாதிரி பேசிட்டே இருக்கா? இப்படியெல்லாம் லதா பேச மாட்டா. ஆனா இன்னைக்கு இவ்ளோ கோவமா இருக்கா? அம்மாச்சி, நம்ம கிரிஷ் ராதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். என்ன கார்த்தி சொல்ற? கிரிஷ் கல்யாணம் பண்ணிக்கிட்டானா? அது எப்படி அது எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அங்க என்ன நடந்தது எனக்கு ஒண்ணும் புரியல. அது என்னன்னு என்கிட்ட கேளுங்க, நான் சொல்றேன். அம்மா, அவ வெத்தலை பாக்கு இருந்த தட்டத்தை கொண்டு போனாலாம். அதனால பூசாரி புடிச்சு பேசி இருக்காரு. இந்த குடும்பத்து பொண்ணுங்க இல்லாம வேற குடும்பத்து பொண்ணுங்க எடுக்க கூடாது, நீ யாரு என்னன்னே தெரியலன்னு சொல்லி சத்தம் போட்டிருக்காரு. அதுக்கு இந்த பாரி வள்ளல் போய் உடனே தாலி கட்டி, இவ என்னோட பொண்டாட்டி, இனிமேல் இவளுக்கு எல்லா உரிமை இருக்கு, இப்ப தட்ட குடுக்கலாமான்னு கேக்குறான். அம்மாச்சி, கல்யாணம் முடிஞ்சிருச்சு. இனி அத பத்தி பேசி என்ன பண்றது? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவ நம்ம வீட்டு பொண்ணு தானே. லதா, அவ நல்ல பொண்ணு தானம்மா. அம்மாச்சி, அம்மாச்சி, தாத்தா உங்களை ஆராத்தி தட்டு ரெடி பண்ணி வைக்க சொன்னாரு. பொண்ணும் மாப்பிளையும் கூட்டிட்டு வரேன்னு சொன்னாரு. சரிப்பா, நான் போய் ரெடி பண்ணி வைக்கிறேன். இனிமே அவ நம்ம வீட்டு பொண்ணு. அவளை இனிமேல் நாம தான் பத்திரமா பாத்துக்கணும். சந்தோஷ், வெண்ணிலா, என்னம்மாச்சு? எதுக்கு இவ்ளோ சோகமா இருக்க? சந்தோஷ், கிரிஷ் ராதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். என்ன சொல்ற? எப்படி? அதுவும் உங்க சித்தி ஒத்துக்க மாட்டாங்களே. அப்புறம் எப்படி கிறிஷ் கல்யாணம் பண்ணிக்கிட்டான்? எனக்கு ஒண்ணும் புரியல. என்ன நடக்குது வெண்ணிலா? எப்படி கல்யாணம் ஆச்சு? அதான் எனக்கும் தெரியல. உங்களுக்கு தெரியும்ல, சாமிக்கு கொண்டு போற அந்த பூஜை தட்டை எங்க குடும்பத்துல இருந்தவங்க தான் கண்டிப்பா கொண்டு போகணும். அது எப்படி ராதா கைக்கு போச்சுன்னே தெரியல. அதனால பிரச்சனை வந்திருக்குது. அதை எப்படி சமாளிக்கிறேன்னு தெரியாம கிரிஷ் ராதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். சரி விடு. ராதாவும் நல்ல பொண்ணுதான். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எல்லாம் போக போக சரியாயிடும். இப்போ எனக்கு கிரிஷ் ராதாவை கல்யாணம் பண்ணது எந்த விதத்துலயும் பிரச்சனை இல்லை சந்தோஷ். எனக்கு இப்ப எங்க அப்பா என்கிட்ட பேச மாட்டாரான்னு தோணுது. அவரை எப்படியாவது கோவில் ஃபங்க்ஷன்ல பேச வச்சிடலாம் நினைச்சிட்டு தான் நான் இங்க வந்தேன். ஆனா இப்போ எல்லாம் தலைகீழா மாறிடுச்சு. அப்பா இப்போ ஆல்ரெடி கிரிஷ் மேல ரொம்ப கோபமா இருப்பாரு. இந்த சமயத்துல நான் போய் பேசினா என் மேலேயும் கோபப்படுவாரு. இது தேவையில்லாம பிரச்சனை வரும். எனக்கு எப்படி சமாளிக்கிறதுனே தெரியல கிரிஷ். எனக்கு கிரிஷ் நினைச்சாதான் ரொம்ப பயமா இருக்கு. அவன் எப்படி எல்லாத்தையும் சமாளிப்பான்? என்ன இவ கண்டதை போட்டு மனச குழப்பிட்டு இருக்கா? இப்பதான் இவளுக்கு கொஞ்சம் உடம்பு பரவாயில்ல, கொஞ்சம் சந்தோஷமாவும் இருந்தா. இப்போ கிறிஷோட கல்யாணத்துல மறுபடியும் பிரச்சனை வந்து தேவையில்லாம ஸ்ட்ரெஸ் ஆயிட்டு இருக்கா. சொன்னாலும் கேட்க மாட்டா. கம்முன்னு நாம இவளை ஊருக்கு கூட்டிட்டு போயிட வேண்டியதான். அதான் நமக்கும் நல்லது, வெண்ணிலாவுக்கும் நல்லது. என்ன, நான் பேசிட்டே இருக்கேன், நீங்க எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க. வெண்ணிலா,
நம்ம ஊருக்கு கிளம்பலாம். வெண்ணிலா, இப்ப எதுக்கு நீ அழுதுட்டு இருக்க? நீ உன் அப்பாவை பத்தி மட்டும்தான் யோசிக்கிற. நம்ம இங்க எந்த சூழ்நிலையில வந்த ஞாபகம் இருக்கா? ராகுலும் பிந்துவும் கொடைக்கானல் போயிட்டு ரிட்டர்ன் வராங்களாம். நாமளும் அவங்க கூட போகலைன்னா வீட்ல பெரிய பிரச்சனை வரும் வெண்ணிலா. அதுக்கு தாண்டா சொல்றேன். நீ முதல்ல அழாத வெண்ணிலா. என்ன சொல்றீங்க? பிந்துவும் ராகுலும் வந்துட்டாங்களா? இன்னும் அவங்க கிளம்பல. இன்னைக்கு கிளம்புறேன்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அவங்க கிளம்புற மாதிரி இருந்தா நாமளும் கிளம்பிதான் ஆகணும். அங்க போனா அம்மாக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா தேவையில்லாத பிரச்சனை வரும். நான் உன்கிட்ட சொன்ன மாதிரி உங்க அப்பாட்ட உன்னை சேர்த்து வைப்ப வெண்ணிலா. கொஞ்சம் பொறுமையா இரு. அது மட்டும் இல்ல, நம்ம ஊருக்கு போனதும் ராதாவுக்கும் கிறிஷுக்கும் கொண்டு போய் பலகாரம் கொடுத்துட்டு வருவோம். பலகாரமா? ஆமா, விருந்து போடுறேன்னு சொன்னா உங்க சித்தி விட்டுருவாங்களா? அதான் வீட்லயாவது உட்காந்து ஸ்வீட் சாப்பிட்டுக்கிட்டோம். உங்களுக்கு எங்க குடும்பத்தை பார்த்தா கிண்டலா இருக்குல்ல? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நாம அவங்கள கூப்பிட்டு விருந்தே போடுவோம். நீ சொன்னதுக்கு அப்புறம் மறுபேச்சு என்ன இருக்கு? கண்டிப்பா விருந்து போடலாம். சரிங்க. ராதா, நீ இப்படி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. நீ இனிமே எங்க வீட்டு பொண்ணு. உனக்குன்னு யாரும் இல்லைன்னு நீ நினைக்க கூட வேண்டாம். உனக்கு அம்மாவா, அப்பாவா, தாத்தாவா, பாட்டியா, இப்போ ஒரு குடும்பமே இருக்கு. இப்ப பாரு, உனக்கு ஒரு குழந்தையா கூட இருக்கா. சண்டை போடுற கால் இல்லைனா அவளை புடிச்சுக்கோ. நீ எதுக்காகவும் கவலைப்படாதம்மா. என் பேரன் நல்ல பொண்ணா பார்த்துதான் கல்யாணம் பண்ணியிருக்கான். இதுல எங்களுக்கு எந்த சங்கடமும் கிடையாது. அம்மாச்சி, என் மேல சித்தி தான் கோபமா இருக்காங்க. உங்களுக்கு, தாத்தாக்கு, எல்லாத்துக்கும் நான் கல்யாணம் பண்ணதுல எந்த வருத்தமும் இல்லைல்ல? கிரிஷ், உன்னை பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். நீ உங்க அம்மா மாதிரி பொறுமையா எதா இருந்தாலும் யோசிச்சுதான்டா பண்ணுவ. இப்ப நீ கல்யாணம் பண்ணாம அந்த இடத்துல அமைதியா இருந்திருந்தேனா ராதாக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வந்திருக்கும். நீ அந்த இடத்துல பண்ணது சரிதான். நீ அதை பத்தி கவலைப்படாத. உங்க சித்தி எப்படி இருந்தாலும் உங்களை ஏத்துக்குவா. அவ உன் மேல உயிரையே வச்சிருக்கா. ராதாவையும் உனக்காக கண்டிப்பா ஏத்துக்குவா. நீ கவலைப்படாத. பாத்தீங்களா மேடம், பெரியம்மா என்ன சொல்றாங்கன்னு? நீங்க அவங்கள அந்த தம்பிக்காக ஏத்துக்குவீங்களா? பெரியவருக்காக நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா இவ உங்க தலைமையிலே ஏறி உட்காந்துருவா. நீங்க எதுக்கும் பார்த்து பத்திரமாவே இருங்க. பாத்தீங்களா மேடம், பெரியம்மா என்ன சொல்றாங்கன்னு? நீங்க அவங்கள அந்த தம்பிக்காக ஏத்துக்குவீங்களா? பெரியவருக்காக நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா இவ உங்க தலைமையிலே ஏறி உட்காந்துருவா. நீங்க எதுக்கும் பார்த்து பத்திரமாவே இருங்க. நான் அவளை ஏத்துக்குவனா? வாய்ப்பே இல்ல. இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கா? எப்படி இவளை இவங்கெல்லாம் ஏத்துக்கிறாங்க? எனக்கு கொஞ்சம் கூட புரிய மாட்டேங்குது. வீட்டுல வேலை செஞ்சவளை நான் எப்படி மருமகனை கூப்பிட முடியும்? ச்சே. ஊர் கண்ணு, உறவு கண்ணு, பக்கத்து வீட்டு கண்ணு, கொல்லி கண்ணு, எந்த கண்ணு என் பேரன் பேத்தி மேல படக்கூடாது. 2 பேரும் சந்தோஷமா இருக்கணுமா? அதான் இந்த பாட்டியோட ஆசை. சரி, 2 பேரும் உள்ள போங்க. வலது காலை எடுத்து வச்சு போகணும். நான் இதை கொண்டு போய் வெளியே போட்டுட்டு வரேன். தேவா, அண்ணி அண்ணனை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போ. சரி அம்மாச்சி. ராதா, வாங்க உள்ள போலாம். ஐயோ, சாரி. இனிமே நான் உங்களை ராதான்னு கூப்பிட முடியாதுல்ல? அண்ணி, வாங்க உள்ள போலாம். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீ எப்பவும் போல என்ன ராதானே கூப்பிடு. அது எப்படி அப்படி நான் கூப்பிட முடியும்? இவ்வளோ நாளா நீங்க எங்க அண்ணனோட ஃப்ரெண்டு, அதனால உங்களை நான் பேர் சொல்லி கூப்பிட்டுட்டு இருந்தேன். ஆனா நீங்க இப்ப எங்க அண்ணனோட ஒய்ஃப். 2க்கும் வித்தியாசம் இருக்குல்ல. இனிமே நான் உங்களை அண்ணின்னு தான் கூப்பிடுவேன். என்ன மேடம் இப்படி ஆயிடுச்சு? முதல்லயே அந்த ராதா பொண்ணு உங்க பேச்சையே கேட்காது, மதிக்கவும் மாட்டா. இப்போ உங்களுக்கு மருமகளே ஆயிட்டா. இனிமே உங்க பேச்ச கேட்பாளா, இல்ல நீங்க அவ பேச்ச கேட்பீங்களா? வாய மூடு ஜாஸ்மின். நீ அவ எப்பவும் என்னோட வீட்டு வேலைக்காரி தான். இவளை நான் எப்பவும் மருமகளா ஏத்துக்கவே மாட்டேன். இவளா எனக்கு மருமகளா? ச்சே. நான் இவ்வளவு வசதியான பொண்ணா பார்த்து என் பையனை கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைச்சேன். இந்த முட்டா பையன் போய் ஒரு வேலைக்காரிக்கு, அதுவும் ஒண்ணு இல்லாதவளுக்கு போய் தாலி கட்டியிருக்கான்.
ஹேய் ஃப்ரூட் என்ன பண்ற? ஃப்ரூட்டா? டேய், நீ யாரும் நினைச்சு எனக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்க? உன்னை கொன்னுடுவேன் நானு. ஏய், இல்ல கனி. இங்கிலீஷ்ல கனினா ஃப்ரூட் தானே, அதான் உன்னை அப்படி கூப்பிட்டு பார்த்தேன். ஓஹோ, ஐயாக்கு அந்த அளவுக்கு போயிடுச்சா? சரி, இருக்கட்டும் இருக்கட்டும். சரி சரி, என்ன பண்ற? சாப்பிட்டியா? ம், சாப்பிட்டாச்சு சஞ்சய். நீ என்ன பண்ற? வீடியோ கால் பண்றியா? வீடியோ காலா? மேடம், என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்க அம்மா வீட்ல இல்லையா? வீட்ல தான் இருக்காங்கடா, ஆனா என் கூட இல்லல்ல, வெளியில இருக்காங்க. இன்னைக்கு அவங்க சம்மந்தி வீடு போறேன்னு சொன்னாங்க. போவாங்களா என்னன்னு தெரியல. சம்மந்தி வீடா? என்ன சொல்ற நீ? யாரு? அந்த ராஜா வீட்டுக்கா? ஏய் லூசு, இல்லடா, அண்ணி அவங்க அம்மா வீட்டுக்கு. அன்னிக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு இருந்தாங்க, அதனால அங்க போய் இருக்காங்க 2 நாளா. அதான் அம்மாவும் அண்ணனும் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஓ, அப்படியா? நான் என்னமோ. ஆமா ஆமா, உனக்கு தான் கோபம் வந்தா மூச்சிய பார்க்க முடியாதே. எனக்கு கோவம்லாம் ஒண்ணு வரல. கோவம் வந்துச்சுன்னு உனக்கு யாரு சொன்னா? மெசேஜ்ல கூடவா என் மூஞ்சி எல்லாம் உனக்கு தெரியுது? மெசேஜ்ல தெரியலடா, ஆனா நீ பேசுற குரலை வச்சு உன் மூஞ்சி எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியுது. சரிதான், உனக்கு எல்லாமே தெரியுது கனி. ம். ஆமா, நான் சொன்ன உடனே நீ ராஜா வீடா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சண்டைக்கு வர, கோவப்படுற? இப்படியெல்லாம் கோவப்பட்டேன்னா என்கிட்ட வேலை நடக்காது. பார்த்து நடந்துக்க சாமி. சரி சரி, எனக்கு என்ன வேலை நடக்கணும்? உன் கூடவே இருக்கணும், உன் கைய பிடிச்சிட்டு ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கணும், நீ என் பேச்ச கேட்டு சிரிச்சுட்டே இருக்கணும், என் தோள் மேல சாஞ்சுக்கணும். அவ்வளவுதான் கனி எனக்கு ஆசை. பெரிய ஆசையெல்லாம் ஒண்ணுமே இல்லடி. எனக்கு இது முழுசா நடந்த அடுத்த நாளே எனக்கு என்னோட ஆயுசு முடிஞ்சா கூட நான் சந்தோஷப்படுவேன். டேய் லூசு, உன் கூட நான் இன்னும் வாழவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள நீ என்னடா இப்படி பேசிட்டு இருக்க? இப்படி எல்லாம் பேசினேன்னா நான் மெசேஜே பண்ண மாட்டேன். எனக்கு தூக்கம் வருது. ஒழுங்கா போனை வச்சுட்டு போயிடாமா. கனி, போனுக்கு இது வச்சிடாத. நான் என் மனசுல பட்டதான் சொன்னேன். அதுக்குன்னு நான் சொன்ன உடனே உன்னை விட்டுட்டு போயிடுவேனா என்ன? என்ன பேசுற நீ? போனை மட்டும் வச்சிடாத ப்ளீஸ். சாரி கனி, என்கிட்ட பேசு. ஏன் மெசேஜ் பண்ணாம இருக்க? கனி, ப்ளீஸ் டா, ஐம் ரியலி சாரி. சரி, இனிமே இப்படி பேசாத. ம்